الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் 'உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரதீனா பில்லாஹி ரப்பன் முஹம்மதின் ரசூலன் பில் இஸ்லாமி தீனா. அனைத்து புகழ் மகிழங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்லா ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஏழுலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இமாம்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஹிஜ்ரி 1446 ஆண்டு புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினி அல்லாஹ் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான நோக்கமானது, நாம் இன்ஷா அல்லாஹ் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு நிகழ்ச்சிகள் வலைவொலியின் மூலமாக, அதாவது யூடியூப் தளத்தின் மூலமாக பயான் மற்றும் அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு சிறந்த பரிசுகளும் அதே போன்று பொதுவான குழுக்கள் பரிசுகளும் வழங்கி வருகின்றோம். அதை அடுத்து இன்னும் சில சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் இந்த ஆண்டும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக செவ்வையாக நடைபெற இருக்கிறது என்பதனை தங்களுடைய மேலான கவனத்தில் அறிவித்து வருகின்றோம். அது பற்றிய உண்டான ஒரு அறிமுக உரைதான் இந்த காணொளி. இதில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நிகழ்வையும் நான் உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன். அதனை செவிதாழ்த்தி கேட்டு அதன் அடிப்படையில் தங்களை இந்த முக்கியமான நிகழ்வுகளில், சிறப்பான நிகழ்வுகளில் ஒருங்கிணைத்துக் கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதலாவதாக, இந்த ரமலானுடைய மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் தொடர் பயான் நிகழ்ச்சிகளாக 2 நிகழ்ச்சிகளை முடிவு செய்திருக்கிறோம். ஒன்று, வானவர்களின் உலகம் என்ற தலைப்பில் நான் இன்ஷா அல்லாஹ் உரையாற்றிருக்கிறேன். என்னுடைய பெயர் முஹம்மது தௌஹீத் ஜமாலி. இன்ஷா அல்லாஹ் நான் உரையாற்றிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர்ஸ் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீகி மற்றும் கீலே நியூஸ் நிறுவனத்தார். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் புரிவானாக. இந்த நிகழ்ச்சி சரியாக இரவு நேரம் 10:30 மணிக்கு வெளியிடப்படும். அதற்கு அடுத்த காணொளி பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, அதே போன்ற ஒரு தொடர் நிகழ்ச்சி. இந்த தொடர் நிகழ்ச்சியில சஹருடைய நேரம் சரியாக 4:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஒளிபரப்பப்படும். இந்த நிகழ்ச்சியினுடைய தலையங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் கூறும் உளவியல். பொது தலைப்பு ஓர் அழகிய உபதேசம், உள் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இஸ்லாம் கூறும் உளவியல். இந்த உரையை நிகழ்த்துவதற்காக, இந்த தொடர் நிகழ்ச்சியை மேலும் சிறப்புப்படுத்தும் விதமாக ஆலிம் ஷேக் உஸ்தாத் சையத் முஹம்மது ஜமாலி அவர்கள் நடத்துவதற்கு இசைந்துள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸ்பான்சர். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்பையான நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தோம்னா, பைருஹா மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சராக செய்துள்ளார்கள். அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்துவானாக. இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் சஹர் 4:30 மணிக்கு என்ன செய்யும், வெளியிடப்படும் என்பதனை தங்களுடைய மேலான கவனத்துக்கு அறிவித்திருக்கிறோம். இப்போ இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இதுல உங்களுக்கு டைமிங் அண்ட் இதோடைய விதிமுறை சொல்றேன். நீங்க கலந்து கொள்ளக்கூடிய எல்லா போட்டிகளுக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாமிய கல்வி சங்கம், அதாவது www.islamiyakalvichangam.org என்ற அந்த வலைதளத்தின் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும், போய் வீடியோவை கண்டு கழிக்கவும், அதுக்கு பிறகு அதில் கேள்வி கேட்கப்படும். அந்த வீடியோவுடைய இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பரிசீலித்து இன்ஷா அல்லாஹ் பதிலளிக்கிறதாக இருந்தால் அந்த வீடியோவினுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட் யூடியூப்ல கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு லிங்க் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பதிலை நீங்கள் என்ன செய்யலாங்க,
சமர்ப்பிக்கலாம் என்பதனை தங்களுடைய மேலான கவனத்துக்கு அறிய தருகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அன்பான சகோதர சகோதரிகள், இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல போய் நீங்க வீடியோ பார்த்ததுக்கு பிறகு பதிவு செய்த அந்த நிகழ்வுக்குள்ளே அந்த இங்கே www.islamiyakalliyachangam.org வலைதளத்தில் போய் இணையதளத்தில் போய் பதிவு பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நம்பர் சொல்கிறேன். அது நம்ம அலுவலக எண் 9487044247 நம்பர் நினைச்சுவாங்க போடுவாங்க. அந்த நம்பரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் எதை பதிவு பண்ணீங்களோ, உங்களுக்கு எது பதிலாக வந்ததோ அதை இன்ஷா அல்லாஹ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருங்க. அதனை தொடர்ந்து யூடியூப்ல போய் பார்ப்பீங்க. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், அதில் போய் பதில் சொல்லிடுவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த வருடம் அனைத்து போட்டிகளுக்கும் ஒரே ரிஜிஸ்டர் நம்பர் தான். நீங்கள் எந்த போட்டியில் கலந்துட்டாலும் சரி, நம்ம சங்கத்துடைய போட்டிகள் எல்லாத்துக்குமே ஒரே ரிஜிஸ்டர் நம்பர் தான். அதில் தான் நீங்கள் என்ன செய்யணும், அனைத்து போட்டிகள்லையும் கலந்து கொள்ளணும். அதில் டிக் பண்ணுற மாதிரி அல்லது ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஃபில் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 பயான்களுக்குமே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 2 சிறப்பு குழுக்கள் பரிசுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணமா நான் பேசக்கூடிய அந்த உரை இருக்குது இல்லையா, இரவு 10:30 மணிக்கு வெளியிடுவாங்கல்ல, அதுக்கு நேரம் 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஏறத்தாழ 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க பதில் சொல்லிடணும். அதற்கு அடுத்தது உஸ்தாத் அவங்க பேசுறாங்கல்ல, இன்னொரு நிகழ்ச்சி, அது சகல 4:30 மணிக்கு போடுவாங்க. அதுக்கும் அன்றைய இரவு நீங்க என்ன செய்யணும், இரவு 12 மணிக்குள்ளாக பதில் அனுப்பியிருக்க வேண்டும். யார் இந்த நேரத்துக்குள்ள பதில் அனுப்புறாங்களோ அவங்க இந்த 2 நிகழ்ச்சியிலுமே தனித்தனியே குழுக்கள் செய்யப்படுவார்கள். அதுல 2 சிறந்த பரிசுகளை தேர்வு செய்வாங்க. இது போக 30 நாட்களும் சரியாக பதில் அனுப்புவாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தனி குழுக்கள் இருக்குது அப்படின்றதையும் உங்களோட மேலான கவனத்துக்கு அறிவித்து வருகின்றோம். 3வது நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தினம் ஒரு கேள்வி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஸ்பான்சர் கிரவுன் ட்ரேடிங் ஏஜென்சி நிறுவனத்தார், அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்வானாக. அவங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, இப்போ மேலே ஏற்கனவே குறிப்பிட்டோம் நம்பர், அந்த நம்பரை கீழே கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பரை நீங்கள் பார்த்து அதனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் அந்த மெசேஜ் என்ன செய்ய வரும், போஸ்டர் வெளியிடுவாங்க. அதுவும் மாலை சரியாக 4:30 மணிக்கு வெளியிடுவாங்க. நேரம் 6 மணிக்குள்ளாக, அதே 1.5 மணி தான் டைம். அந்த வாட்ஸ்அப்பில் போஸ்டர் வெளியிட்டு அதில் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதற்கான சரியான பதிலை அனுப்புவதற்கான கால அவகாசம் 6 மணி. 4:30 மணிக்கு போட்டுருவாங்க. 6 மணிக்குள்ள என்ன செய்யணும், பதில் கொடுக்கணும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்பினா அதே போல் என்ன செய்ய வேண்டியதான், போய் அந்த இதில் பதிவு பண்ணி. இங்கே உதாரணமாக நீ ஏன் திரும்ப திரும்ப அந்த விஷயம் சொல்கிறேன், நான் பதிவு பண்ணுறத சில பேர் இதில் மட்டும் கலந்துக்கிறோம், அதில் மட்டும் கலந்து கொள்ள நினைப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த போட்டியில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் அதில் நீங்கள் நம்முடைய இணையதளமான www.islamiyakalliyachangam.org என்ற இணையதளத்தில் போய் என்ன செய்யணும், பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதலாக புரிஞ்சுக்கிறீங்க. அதனால எல்லா போட்டிக்குமே அதுதான் அடிப்படை. அதுக்கு அடுத்தது யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்திருக்கணும். நம்முடைய அலுவலக எண்ணை நீங்கள் பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேஷனில் இருக்கணும். இந்த 3ம் இருந்தால்தான் இங்கே போட்டியில் முழுமையாக கலந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் சொல்லக்கூடிய தகவல்களையும் எந்த தடையும் இல்லாமல் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக இறுதியாக காலிகிராஃபி. இந்த காலிகிராஃபி போட்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இதற்கான ஸ்பான்சர் யார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல் ஆஃபியா ஹலால் ஷாப்பி அண்ட் டவுன் ஸ்கோர் நிறுவனத்தார். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கான இந்த காலிகிராஃபி போட்டியினுடைய டாபிக் என்ன, தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்றதான் டாபிக். இன்ஷா அல்லாஹ் அதையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான புகைப்படங்கள்லாம் அவங்க அனுப்பியிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு செய்தியுமே தகவலையெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்தந்த போட்டியை என்ன செய்ய கலந்து கொள்ளுங்க. கடைசியில் அதை பற்றி சொல்லலை, இதை பற்றி சொல்லலை அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்ய வருத்தப்படாதீங்க. ஒரு சில தடங்கல்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு முன்னே அறிவித்தார்கள். அதை நான் விரைந்து சரி செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்கிறோம். இந்த போட்டியுடைய மிக முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிமுறைகள் என்ன அப்படி பார்த்தோம்னு சொன்னால், இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்பினா அதே போன்று நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் பெற்றிருக்க வேண்டும். அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு புகைப்படத்தை அனுப்பி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான இதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தங்களுடைய காலிகிராஃபி இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா A4 ஷீட்டில் தான் ரெடி பண்ணணும். சரிங்களா, A4 ஷீட்டுக்குள்ளே தான் நீங்கள் ரெடி பண்ணி ஆகணும். அதை தாண்டி இருக்கக்கூடாது. கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புக்கு உட்பட்டு இருக்கணும். தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாமலேயோ, சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் கம்ப்யூட்டர் ரிஜெக்ட் ஆயிரும். அதே போன்று கூடுதல் குறைவான கண்டென்ட் வச்சிங்கன்னா அப்பவும் ரிஜெக்ட் ஆயிரும். நம்ம என்ன தலைப்பு சொல்கிறோமோ அது மட்டும்தான் அங்கே இருக்கணுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் தயவு செய்து கவனம் செலுத்துங்க. அதே போல் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு
இதில் வந்து போட்டியாளர்கள் தங்களுடைய பெயர்களை அதுக்கு கீழாப்பில் என்ன செய்யணும், குறிப்பிடணும். பெயர் மற்றும் நீங்கள் பதிவு செய்த அந்த எண்ணை தயவு செய்து மறக்காமல் பதிவிட்டுருங்க. அது இன்னும் கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக காலியோகிராஃபி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த கொடுக்கப்பட்ட A4 ஷீட்டை ரெடி பண்ணியிருப்பீங்கல்ல, அதை ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக ரெடி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன அந்த நம்பருக்குள்ள என்ன செய்யணும், அனுப்பிடணும். அதை ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க. நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி 10 வினாடிகளுக்கு உட்பட்ட காணொலியை நீங்கள் என்ன செய்யணும், வந்து தயார் நிலையில் வச்சு அதையும் எங்களுக்கு அனுப்பி தர வேண்டும். அது உங்களுக்கு இந்த சப்மிஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்கள் அங்கே என்ன செய்யணும், அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். அலுவலகத்தில் அனுப்பிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் 10 வினாடிகளுக்குள் எடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வாட்ஸ்அப் எண்ணிற்கும் நீங்கள் அனுப்பியிருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் சப்மிஷன் ஃபார்ம்லையும் பதிவு பண்ணியிருக்கணும். அதனால் உங்களுக்கு காலிகிராஃபி போஸ்டர்லேயே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் தெளிவாக மட்டும் படித்து பார்த்துக்கிடுங்க. இதை சப்மிஷன் பண்ணுறதுக்கான இறுதி நாள் தேதி என்ன அப்படின்னு சொன்னால் 20ஆம் தேதி 3வது மாதம் 2025. 20ஆம் தேதி 3வது மாதம், சரிங்களா? 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை அனுப்பியிருக்கணும். தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒவ்வொரு வருஷம் உங்கள்கிட்ட சொல்கிறது தான். அந்தந்த நேர காலங்கள் தாண்டியதுக்கு பிறகு நீங்கள் ஃபோன் அடித்து அதை கேட்டு அனுப்பி வைக்கவா வேணாமா, அந்த கடைசி நேர அந்த தொந்தரவுகள் தவிர்த்துக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இது அன்பு வேண்டுகோள். தயவு செய்து அந்த மாதிரி நிகழாமல் பார்த்துக்கொள்வது ஒவ்வொரு போட்டியாளர்களுடைய கடமை. புரியுதா? இன்ஷா அல்லாஹ் மாற்றாதீங்க. உங்களுடைய பங்களிப்பு மிக அவசியமானது. அதே போன்று இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னும் கொஞ்சம் முக்கியமான முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இன்ஷா அல்லாஹ் மாணவர்களை ஊக்கப்படுத்தணும், மாணவர்களை உருவாக்கணும். பேச்சாளர்களாக, அதாவது வெறுமனே பேச்சாளர்களாக இல்லாமல் மார்க்கம் புரிந்து கொண்டு பேச்சு திறமையும் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம மட்டும் இல்லாமல் எல்லா மதரசாக்களையும் இதில் ஒன்றிணைக்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த வருஷம் முதல்ல ஆரம்பிக்கிறதுனால ஒரு 6 மதரசாக்களை மட்டும் நம்ம நினைச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் அல் மதரசத்துல் ஆலியா, அல் மதரசத்துல் அஸ்ஹரியா, அல் மதரசத்துல் ஃபிர்தௌஸ், அல் மதரசத்துல் அக்ஸா ஹிஃபுல் மான் கல்வியகம், அதே போன்று அல் மதரசத்துல் தக்வா KCT போன்ற மதரசாக்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது வரைக்கும் பண்ணிக்கிறோம். அல் மதரசத்துல் முஹம்மதியா. ஆக இந்த 6 மதரசாக்களை மாஷா அல்லாஹ் நம்ம நினைச்சிருக்கோம், ஒன்றிணைச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த 6 மதரசாவுடைய மாணவர்களும் இந்த பயானுடைய ஷார்ட் வீடியோ, அதாவது ரொம்ப லென்த்தாகவும் இருக்காது, அதனால் யோசிக்க வேண்டியதில்லை, ரொம்ப நேரம் பேசுவாங்களே பார்க்கணுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றுமே அதிகபட்சம் 1 நிமிடத்துக்குள்ளாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் பாருங்கள், அதை பிற மக்களுக்கும் அனுப்பி வைங்க. அதன் மூலமாக மற்ற மாணவர்களும் இதன் மூலமாக நம்ம நல்லா பேசணும்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் அப்படின்ற அடிப்படை என்ன செய்வாங்க, இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுப்பாங்க. அதனுடைய அன்பில் நமக்கும் கிடைக்கும். இது வந்து இன்ஷா அல்லாஹ் வெளியிடப்படக்கூடிய நேரமானது சரியாக நேரம் பகல் 1:30 மணிக்கு என்ன செய்யப்படும், இந்த நிகழ்வு ஒளிபரப்பப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக பங்கு பெற வேண்டும். நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், இதன் மூலமாக மக்கள் பயன்பெற வேண்டும், மார்க்க கல்வியில் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும், அதே போன்று மார்க்க தெளிவை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவரும் புரிவானாக. இறுதியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானில் நிகழ்ச்சிகள் அனைத்து காணொலிகளும் அனைத்து வீடியோக்களும் சிறப்பாக தொய்வின்றி தடங்கள் இல்லாமல் எல்லா விதத்திலும் சுறுசுறுப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் நம்ம கேட்டிருந்தோம், சில பேர்கிட்ட தேவைப்படுதுன்னு சொல்லி. அதற்கு சில பெண்கள் இணைந்து ஒரு குழுவாக உள்ளார்கள், மறுமைக்கு விதைப்போம் என்ற குழு. அவங்க வந்து மாஷா அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த செட்டப், அதாவது மொபைலு அது சார்ந்த அக்சசரிஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் இந்த நிகழ்ச்சி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடத்தணும்னு ஒரு வேண்டுகோளை வச்சு வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இதுக்காக எந்த சகோதரி எல்லாம் முயற்சி எடுத்தார்களோ அவர்களுடைய இம்மி மறுமைக்கான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பானாக என்ற இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அவர்களுக்கும் நம்முடைய ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் தஆலா இது போன்ற எண்ணற்ற சிறப்பான காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இது போன்ற நிலைகளை உருவாக்கி கொடுப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்.